இந்த தேர்தலில் எடப்பாடியார் பெரிய வெற்றி அடைவார் எடப்பாடியிலேருந்து. ஆனால் போடிநாயக்கனூர்லேருந்து ஓபிஎஸ் ஜெயிக்கிறதே கஷ்டம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நம்ம அவரது மேலே தாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தப்பான குதிரை மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பிம்பம் என்ன இருந்தது? இந்த கடந்த 9 வருடமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் ஓபிஎஸ் கைக்குள்ள இருந்ததாத்தான் மீடியாக்கள் நம்பினது. ஆனா இன்றைக்கு பிரதம மந்திரியை ஒரு சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட அவர் நயினார் கிட்ட கேட்டிருக்காரு. அவரே தான் சொல்றாரு. கோஸ்டல் தமிழ்நாடுன்னு இருக்கு. அந்த கோஸ்டல் தமிழ்நாடு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி இருக்கு. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில விஜய்க்கு பயங்கரமான பவர் இருக்கு. மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் 5000 ரூபாய் கொடுப்பாரு. உடனே எடப்பாடியார் கேட்பார், 5000 ரூபாய் இல்லை, நீ 5 வருஷத்துக்கு சேர்த்து 25,000 ரூபாய் கொடுத்துருக்கணும் அப்படிம்பாரு. தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு சஃபாலஜிஸ்ட் ஜேசி ஸ்ரீராம் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேலா பாஜகவோடு நெருக்கம். 9 ஆண்டுகளா ஜெயலலிதா மறைந்த பிறகு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவரே வெளியில் போகிற அளவுக்கு என்டிஏ கூட்டணி இன்டாக்ட் இல்லாமல் இருக்கா சார்? இல்லைங்க, அதாவது ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய கருத்துக்களை கேட்டு முடிவில் சிலர் எடுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வந்து முழுக்க அவங்க வந்து எல்லா மாநிலங்கள் மாதிரியும் தமிழ்நாடு கிடையாது. ஏன்னா ஹிந்தி பேசாத மாநிலம், நிறைய டிஸ்கனெக்ட் இருக்கும். ஸோ சிலர் வந்து தகவல் கொடுத்தாங்க, ஓபிஎஸ்க்கு பயங்கர ஆதரவு இருக்குது. நான் வந்து 2021 அசம்பிளி தேர்தலில் நான் வந்து ஒரு செஃபாலஜிஸ்ட்டை தான் பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிறது வந்து நான் என்ன மக்கள்கிட்ட கிரவுண்டில் பார்த்தேனோ அதை தான் நான் சொல்கிறேன். 2021 பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டில் பொறுப்பில் இருந்த தலைவர், மத்திய அமைச்சர், அவரிடமே நான் சொன்னேன், இந்த தேர்தலில் எடப்பாடியார் பெரிய வெற்றி அடைவார் எடப்பாடியிலேருந்து. ஆனால் போடிநாயக்கனூர்லேருந்து ஓபிஎஸ் ஜெயிக்கிறதே கஷ்டம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நம்ம அவரது மேலே தாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தப்பான குதிரை மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் சொல்லி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இதாவது நான் இன்னைக்கு நான் நடந்த கருத்துக்காக நான் சொல்லவே இல்லை. 2022 ஒரு தேசிய தொலைக்காட்சியில் இன்னைக்கு பொதுக்குழு செயற்குழு மீட்டிங்லாம் வானகரமில் அதிமுக நடந்ததோ அன்றைக்கு 1.5 மணி நேரம் நான் வந்து தேசிய தொலைக்காட்சியில் வந்து நான் அதை கவரேஜ் பண்ணும்போது நான் சொன்னேன், என்னைக்கு வந்து அதிமுகவனோட ஆஃபீஸ் இங்கே லாயர்ஸ் ரோட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆஃபீஸை உடைச்சி உள்ளே போனாங்களோ அன்றைக்கி சொன்னேன், இனிமே அவரால் அதிமுகவில் வர முடியாது. 2023 ஒரு டிபேட்டில் விவாதத்தில் நீங்கள் கேட்குற இதே கேள்வியை தான் என்கிட்ட வந்து ஒரு தமிழக தொலைக்காட்சியில் வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஓபிஎஸ் வந்து மோடி பின்னாடி நிற்கிறாரு, அப்போ நீங்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ஓபிஎஸ் மோடி பின்னாடி நிற்கிறாரு, ஆனால் ஓபிஎஸ் பின்னாடி யார் நிற்கிறாங்க? நான் கூட தான் மோடி பின்னாடி நிற்கிறேன். என் பின்னாடி யார் இருக்காங்க? யாருமே கிடையாது. அவ்வளோதான் அவர். இது மக்களினுடைய கருத்தை பிரதிபலிக்கிறதா நான் சொல்கிறேன். நான் அதாவது ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா 2017 நானே ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு கொடுத்தேன், சசிகலாவுக்கு எதிராக. ஓபிஎஸ் அன்னைக்கு பேசப்பட்டது பாஜகவுடைய வற்புறுத்தல், குருமூர்த்தியுடைய ஐடியா, இதெல்லாம் பிரகாரம் தான் தர்ம யுத்தம் நடத்தினாரு. கிட்டத்தட்ட பாஜகவுக்காக நடத்தின மாதிரி தான் இருந்துச்சு. சசிகலா முதலமைச்சர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல். அப்போ அந்த புள்ளியில இருந்தே ஓபிஎஸ் அவருக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்க பாருங்க. அதனால தான் சொன்னேன் உங்ககிட்ட. இதை நான் சொன்னதெல்லாம் கட்டுக்கதையா? இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் கட்டுக்கதைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அதிமுக வந்து ஒன்றிணைஞ்சு இருக்கணும், அதிமுக ஆட்சி இருக்கணும் தான் பாரதிய ஜனதா கட்சி நினைச்சது. சசிகலா வந்துடக்கூடாதுன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு எண்ணம் இருந்தது. நான் எனக்கும் அந்த தனிப்பட்ட முறையில் எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. நானே லெட்டர்ஸ் எடிட்டர் அப்போல்லாம் வந்து நான் வந்து பத்திரிகை இந்து பேப்பரில் எழுதினேன், டெக்கன் கிரானிக்கல் எழுதினேன். அதாவது எக்காரணத்தை கொண்டும் சசிகலா வந்துடக்கூடாது. மஃபாய் பாண்டியராஜன் மாதிரியான தலைவர்கள்லாம் வந்து முதல்ல ஓபிஎஸ் கிட்ட இருந்தவங்க, இபிஎஸ் கிட்ட இருந்தவங்க ஓபிஎஸ் கிட்ட போனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் மட்டும் தான் அமைச்சர். அப்போ வந்து மக்கள் கருத்து என்னன்னா, இல்லை சசிகலா வரக்கூடாது, ஓபிஎஸ் வந்தா பரவாயில்ல, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு. ஆனால் அவர் யாரை பார்த்துக்கிட்டாருங்க? அதாவது சிவாஜி கணேசன் நல்ல மனுஷன் தான். சிவாஜி கணேசன் ஒரு மிகப்பெரிய நடிகர். ஆனால் அரசியலில் அவர் என்ன பண்ணார்? அரசியலில் அவர் வந்து வெற்றி கண்டவரா? ஏன் மக்கள் அவர் பின்னாடி நிற்கவே இல்லை. மக்களுக்காக அவர் என்ன பண்ணாருங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. சிவாஜி கணேசன் எப்படி அரசியலில் வந்து ஒரு தோல்வி விட்டுறாரோ அதே மாதிரி தான் ஓபிஎஸ். நான் அதான் சொல்றேன், நீங்க வந்து மோடிக்கு ஆதரவு கொடுங்க, ஆனா உங்களுக்கு ஆதரவு இருக்கணும்ல. உங்களுக்கு ஆதரவே இல்லாம நீங்க வந்து மோடிக்கு ஆதரவு அதே மாதிரி இன்னைக்கு என்னாச்சுங்க? இதனால வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு 9 வருஷமா?
எனக்கு மோடி டைரெக்டாக கான்டாக்ட் இருக்குது, எனக்கு அமித்ஷாவோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது, எனக்கு ஜேபி நட்டாவோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது, நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நேராக போய் சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கேன் டெல்லியில். இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் ஒரு பிம்பம் என்ன இருந்தது? இந்த கடந்த 9 வருடமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் ஓபிஎஸ் கைக்குள்ள இருந்ததா தான் மீடியாக்கள் நம்பினது. ஆனால் இன்றைக்கு பிரதம மந்திரியை ஒரு சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கூட அவர் நயினார் கிட்ட கேட்டிருக்காரு. அவரே தான் சொல்றாரு. அவரே தான் என்ன சொன்னாரு? நான் நேரா மோடி கிட்ட போவேன், நான் நேரா அமித்ஷாவோட பேசுவேன் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் தான் உண்மை. நான் என்ன சொல்ல வரேன்னா, மீடியாவும் சரி இன்னைக்கு நான் சொல்றேங்க, நான் சொன்ன தப்பா நினைக்காதீங்க, இது வந்து மீமா கூட ஆட்டம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓபிஎஸ்க்கு பின்னாடி நிற்கக்கூடிய தொண்டர்களை விட ஓபிஎஸ்க்கு முன்னாடி நிற்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் நிருபர்களும் அதிகமாக இருப்பாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. இல்லை ஏன் இருக்கணும்னா அதுதான் உண்மை. நான் தான் சொன்னேன்ல, அவர் வந்து அவருடைய ஆதரவு வந்து அவர் வந்து யாருக்கு என்ன பண்ணாரு? அவர் பின்னாடி நின்னவங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு? முழுமையா தன்னை சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்கிற போது 2 முறை இருக்கிறாங்க, ஜெயலலிதா இல்லாத போது அவர் இருந்த நாட்கள் மிக குறுகிய நாட்கள். அந்த குறுகிய நாட்களில் ஜல்லிக்கட்டு போராட்டம், அதையும் மீட்டு கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு ஜல்லிக்கட்டு நாயகர் அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்கிறாரு. இங்கே கடலில் கப்பலில் என்ன கலக்குது அதை உடனே ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அதன் பிறகு புயல் வருது, அதில் ரெஸ்கியூ பண்ணுறாரு. அவருடைய பீரியடில் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் வேகமாக அவர் செயல்படுத்தி இருக்கிறாரு. அங்கே எங்கேயுமே தொய்வு பண்ணலையே. அவருடைய திறமையினாலேயோ அவருடைய ஆதரவாளர்களாலேயோ அவருடைய பாப்புலாரிட்டினாலேயோ அவருடைய நிர்வாக திறமையினாலேயோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ அவர் முதலமைச்சர் ஆகலை. இதை நீ ஒத்துப்பீங்க. முதல் முறையாக அவர் முதலமைச்சர் ஆகும்போது நிறைய பேருக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவர் என்ன ரேங்க்னு கூட தெரியாது. அவருக்கு மேலே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் எப்படி ஆட்சி நடத்தினாங்கன்னு நமக்கு தெரியும். சரி, எப்போ வேணால் மினிஸ்டர் தூக்குவாங்க, எப்போ வேணால் மினிஸ்டரை போடுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல அந்த இடத்துல கையெழுத்து போடணும், அந்த இடத்துல கையெழுத்து போடுவார். விசுவாசி. நான் அதெல்லாம் சொல்ல, 2 முறை ஜெயலலிதா இருக்கும், அதனால தான் ஆனாரு. அவர் திறமையினால. அதுக்கு பிறகு பாஜக கூட தானே இருந்தாரு எல்லா சூழல்கள்லையும். எடப்பாடியே பாஜகவை எதிர்க்கிற போது பாஜகவோட தானே இருந்தார். அவருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அதான் சார், அவருக்கு பண்ணாதது ஒண்ணுமே கிடையாது சார். அவர் அன்னைக்கே வந்து அவரை வந்து சேர்த்து விட்டாங்கல்ல, அதிமுக தான் பாஜக தானே சேர்த்து விட்டது. ஆமா, எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருந்தார்ல, எடப்பாடி 4 வருஷம் சிஎம்மாக இருந்தார். என்ன சொன்னாங்க? எடப்பாடிக்கு நான் வந்து வக்காலத்து வாங்கலைங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். எந்த தலைவருமே ஒருத்தர் வந்து தலைவராக அப்படியே வந்துடுறதில்ல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது சீஃப் மினிஸ்டராகவோ ஒரு செயல்பட்டு எப்படி செயல்படுறாங்கன்னு பார்த்து தான். நிதிஷ்குமார் வந்து இன்றைக்கி வந்து 20 வருஷமாக சிஎம்மாக இருக்காருங்க. அவர் ஒரு சாதாரண தலைவராக தான் இருந்தார். ஒரு பெரிய ஜாதி கூட கிடையாது. அவருடைய ஜாதிக்கு ஒரு 3% தான் இருக்கும். அவருக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். அவருடைய பாப்புலாரிட்டியை வளர்த்தார், தொடர்ந்து வெற்றிகளை குவித்தார். அதனால இன்னி வரைக்கும் இருக்கார். எடப்பாடியாரை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. 2017 ஓபிஎஸ் இல்லை, சசிகலா இல்லைன்னு இபிஎஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் தக்க வச்சுக்கிட்டார். ஓபிஎஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது, அவர் தக்க வச்சுக்கல. ஏன்? அவர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டயத்தை அவர் தான் சிஎம்மாக இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் மறையும் போது அவர் தான் சிஎம்மாக இருந்தார். இமீடியட்டாக அவர் தான் சிஎம் ஆனார். ஆனால் எவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்தாங்க அவருக்கு? சார், ஒரு கட்சினா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து அந்த தொண்டர்களுடைய ஆதரவு வேணும். தொண்டர்களுடைய ஆதரவு இல்லாமல், அதுவும் நான் சொல்கிறது வந்து ரீஜனல் பார்ட்டி. இப்போ நேஷனல் பார்ட்டியில் வேறு விஷயம். இப்போ காங்கிரஸாக எடுத்துக்கிட்டோம், இல்லை பிஜேபியாக எடுத்துக்கிட்டோம், இல்லை கம்யூனிஸ்டாக எடுத்துக்கிட்டோம், சென்ட்ரல் லீடர்ஷிப் டிசைட் பண்ணுவாங்க நிறைய விஷயத்தை. ஓகே, இப்போ இருக்கிறதுலேயே வந்து நயினார் தான் மோஸ்ட் பாப்புலராக, செல்வ பெருந்தகை தான் மோஸ்ட் பாப்புலராக, இவர் தான் அது கிடையாது. ஆனால் பிராந்திய கட்சிகளை பொறுத்து மட்டும் அந்த கட்சியினுடைய தொண்டை எவனை அக்செப்ட் பண்ணிக்கிறானோ அவங்க தான் லீடர்ஷிப்பாக அமைய முடியும். இவருக்கு 9 வருஷத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுத்தது, இவரும் ஆதரவு கொடுத்தாரு. ஆனால் இவரால் ப்ரூவ் பண்ண முடியல. சரி, என்ன பண்ண போகிறாரு ஓபிஎஸ்? அது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் அவர் விஜய்கிட்ட போவாருன்னு நினச்சோம். நான் உண்மையிலேயே போட்டிருந்தேன் விஜய்கிட்ட போவார்னு. சிங்கப்பூரில் மீட்டிங்லாம் கூட நடந்ததுன்னு சொன்னாங்க. அவைத்தலைவர் கொடுக்குறேன்னாங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே அந்த அதிமுக அப்படியே அந்த உரிமை குழுவோ ஏதோ தொண்டர் குழுவோ அதை வச்சு நீங்கள் அதோட வச்சு கூட்டணி வச்சுக்கலாம்னாங்க. இப்போ அவர் கூட அவங்க கூட வந்து நம்புவாங்களான்னு தெரியலையே. 1 முறை 2 முறை 3 முறை சிஎம் மீட் பண்ணிட்டாரு.
டிவிகா வந்து இப்போதைக்கு வந்து ஆன்டி டிஎம்கே ஸ்டான்ஸ் தான் இருக்காங்க. இங்கே தமிழகத்தில் ஆன்டி டிஎம்கே, மத்தியில் வந்து ஆன்டி பிஜேபி அந்த ஸ்டான்ஸ் தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்க அனதர் திங், டெல்லியிலையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸும் ஒரு சீரியஸாக, காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் இப்போ சீரியஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து திமுக கூட்டணியில் வெளில வரணுமா, வந்தோம்னா நமக்கு தாவேக்காவோட சேர்ந்தா ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்க முடியுமா? ஏன்னா ஒரே கல்ல 3 மாங்காய் என்ன மாங்காய்? ஒன்று 59 வருஷம் நினைக்கிறேன், 59 வருஷம் கழிச்சு ஆட்சியில் பங்கு, அட்லீஸ்ட் ஒரு மந்திரி பதவியாக கிடைக்கும் 1967 அப்புறம். பாண்டிச்சேரியில் கன்ஃபர்ம்டு விக்ட்ரி, கேரளாவில் ஸ்டார் கேம்பெயினர், ஒரே கல்ல 3 மாங்காய். ஓகே, காங்கிரஸ் வந்து ராகுல் காந்திக்கு வந்து இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணக்கூடிய, ராகுல் காந்திக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழகத்திலேயோ இல்லை கேரளாலேயோ இருக்காங்களா? இப்போ கேசி வேணுகோபால் முடிவு பண்ணார்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்ம வந்து சீரியஸாக வந்து நம்ம வந்து விஜயோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு. ஏன்னா விஜயோட கூட்டணி வச்சுட்டாருனா காங்கிரஸ், போட்டியே வந்து தாவேகா வர்சஸ் என்டிஏ. ஏன்னா திமுகவுக்கு வந்து நம்ம பர்சனலாக பேசியிருக்கோம் நிறைய வாட்டி. தமிழ்நாட்டில் கொங்குன்னு பேசுவோம், டெல்டான்னு பேசுவோம், நார்த்துன்னு பேசுவோம், தெற்குன்னு பேசுவோம். ஆனால் ஒரு லைனை வந்து விட்டோம் கம்ப்ளீட்டாக. கோஸ்டல் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த கோஸ்டல் தமிழ்நாடுங்க அது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில விஜய்க்கு பயங்கரமான பவுலர் அடிக்க. அந்த கோஸ்டல் ஏரியா சார் அது என்னன்னு தெரியாது சார். அவர் சுறா படத்தினாலயா எதுன்னு தெரியாது நமக்கு. சுறா படமே இல்ல அப்படின்னு சொல்லல, நான் சொல்ல வரேன், தெரியாது சார் எனக்கு. கிறிஸ்டியன்ஸ் நிறையா இருக்காங்க இன்னைக்கு. அதாவது கிறிஸ்தவர்களிடையே தமிழ்நாட்டில் என்ன வருதுன்னா, நம்மளுடைய ஆள் ஒருத்தர் சிஎம் போறா. ஏன்னா இது நாள் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரவு கொடுத்ததற்கு காரணம் அதிமுக, பாஜக. இவங்க வந்து இவங்களுக்கு எழுத்தாப்புல நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கிறிஸ்துவர்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. அந்த கட்டாயம் இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு நம்மள ஒருத்தர் ஜோசப் விஜயன் ஒருத்தர் வராருல, அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாமே. ஏன்னா காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இருக்கும்போது தான் உங்களுக்கு முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லா கன்சாலிடேஷனும், தலித் எல்லா கன்சாலிடேஷனும் ஒர்க் அவுட் ஆகும். காங்கிரஸ் வெளில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திமுக டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். ஆனால் விஜய்கிட்ட ஜெயிக்கிறதுக்கான இது இல்லை. அவர் ஒரு 10% எடுப்பார், 13 எடுப்பார், 15 எடுக்கட்டுமே. பட் விக்ட்ரிக்கான மாஸ் அவர்கிட்ட இருக்குமா? நம்பி எப்படி காங்கிரஸ் வெளில போகும்? அதுதான் விஷயம். இன்னைக்கு வந்து பல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து 3%, 5%ன்றாங்க. நானே ஒரு காலத்தில் 6%, 8% சொன்னேன். நான் இன்னைக்கு சேஃபாக சொல்லுவேன், விஜய் களத்துக்கு வராமையே 18% 22%. சார் பெரிய நம்பர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக 18% 22%. அவங்க வந்து இதை வந்து ஓட்டாக மாற்றணும். அவங்க வந்து ஓட்டாக மாற்றணும். அவர் ஆனால் இதே மாதிரி வந்து கண்டினியூஸாக அவர் வந்து பனையூர் அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே உட்காந்துட்டு, அவர் வீட்டில் உட்காந்துட்டு அரசியல் பண்ண முடியாது. அவர் சம் ஸ்டேஜ் ஆர் அதர் அவர் வெளில வந்து தான் ஆகணும். அவர் பேசி தான் ஆகணும். அவர் மக்களோட இஷ்யூஸை மீட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் 20 to 25னா ஒரு 18 to 22, 18 to 22 அப்படின்னா இன்னும் 2 பார்ட்டி மேஜர் பார்ட்டி. காங்கிரஸ் வந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு போட்டியே வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கும் தான் போட்டியே. ஆமாம், ஏன்னா அப்படிப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு சார். இது வரைக்கும் பாருங்க, அது தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் போடுற கட்சி இது வந்து பெக்யூலியர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். இது வேறு எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. இது 2021 பார்த்தேன், கண்ணுக்கு எடுத்தாப்புல பார்த்தேன். நாம் போடுற ஓட்டு ஆளும் கட்சிக்கா வரக்கூடிய கட்சிக்கு தான் நாம் போடணும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் அலையும். இவங்க வந்து திமுக ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் திமுகவுக்கு போடுவாங்க, அதிமுக ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அதிமுக போடுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன். நீ நிறைய பேர் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்குறாங்க, விஜய்க்கு போடலாம் தோணுதுங்க, ஆனால் விஜய் உண்மையிலே ஜெயிப்பாரா? அவருக்கு வாய்ப்பு உண்மையிலேயே இருக்கா? ஓட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அது அங்கே தான். அதாவது இப்போ விஜய் பண்ண வேண்டியது வந்து என்னன்னா, இல்லை நானும் ஒரு சீரியஸ், நான் வந்து 12%, 10%லாம் கிடையாது. நான் வந்து சீரியஸ் கண்டெண்டர். ஏன்னா 4 முனை போட்டியில் உங்களுக்கு வந்து சில இடங்கள்லாம் 29%, 27% வேணா கூட ஜெயிக்கலாம். பீகார் 2020 தேர்தலில் ஒரு தொகுதியில் 20% வாங்கி ஒருத்தர் ஜெயிச்சார். ஒரு தொகுதியில் 20% தான் வாங்கினார். ஏன்னா அவ்வளோ கேண்டிடேட்ஸ். ஸோ அந்த மாதிரி சூழல் இங்கே உருவாயிடலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓபிஎஸ் தனியாக போனான்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒருத்தரே 35% எடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் சில தொகுதியெல்லாம் 25, 27% வாங்கினாலே ஜெயிக்கலாம். அப்படிங்கிற போது 22% இருக்கக்கூடிய விஜய் ஓகே என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ மயிலாப்பூர் தொகுதி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த தொகுதியிலேயே அதிமுகவோ பாஜகவோ ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிறுத்தினாங்கன்னா போட்டியே அதிமுக பாஜக வர்சஸ் தாவேக்கான இடம். ஏன்னா தாவேக்கா முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி தான் கொடுப்பாங்க டிக்கெட்டு. அவங்க ராஜலட்சுமி யாரும் தெரியாது.
ஆனால் அவங்க தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக மக்கள் நீதி மையம் கூட கேட்குறாங்க இந்த சீட்டை, இல்லை காங்கிரஸே கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான வேட்பாளர், ஒரு யங் ஃபேஸ் கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா மாறிடும் கிளம்பே உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் கோஸ்டல் ஓட்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஓட்டு. கொங்கு எப்படி அதிமுகவுக்கு இருந்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு கோஸ்டல் ஓட்டு வந்து விஜய்க்கு வரப்போகுது. அதை வாக்குகளை சீட்டுகளாக கன்வெர்ட் பண்ணுவாரா மாட்டாராங்கிறது அவருடைய எவ்வளோ பெர்சன்டேஜ் சார் கோஸ்டல்னால நம்ம பாருங்க, ஆல்ரெடி நம்ம பேசும்போது சொன்னீங்க ஒவ்வொரு தொகுதி வாரியா தாவேக்காக்கான நம்பர்ஸ் மாறிட்டு இருக்கு. சில இடங்கள்ல 8, 10, 15, சில இடங்கள் 30 வரைக்கும். செங்கல்பட்டுல 65% சிறுபான்மையினர் தாவேக்காக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. செங்கல்பட்டு தொகுதியில். பல்லாவரம் தாம்பரத்தில் 59% மேலே ஓட்டு போடுறது ரெடியாக இருக்காங்க. மயிலாப்பூர் டி நகர்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேளச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா, விருகம்பாக்கம் அண்ணா நகர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 55% மேலே. இதெல்லாம் எந்த ஓட்டு? நாங்கள் சீரியஸாக ஓட்டர் லிஸ்ட்டில் மைனாரிட்டி பேரை மட்டும் எடுத்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணோம். சர்வேல வந்து ரிசல்ட் இது. ஏன்னா அவர் வாங்குற ஓட்டுலாம் பாருங்கள் மகளிர் ஓட்டு. அண்ட் மகளிர் முஸ்லீம் மகளிர் ஓட்டு போடுறாங்க விஜய்க்கு. ஆனால் வெளில சொல்ல மாட்டாங்க. அவங்க போய் சைலண்டாக போய் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மகளிர் ஓட்டு 35 வயதுக்குள்ளே இருக்கிற ஓட்டு. ஆனால் ஆண்கள் ஓட்டு கம்மி. ஆண்கள் ஓட்டு அதிமுக நோக்கி போகுது. மகளிர் ஓட்டு விஜயை நோக்கி போகுது. இந்த வெல்ஃபேர் அந்த உண்மையிலேயே அந்த 1000 ரூபாய் அதெல்லாம் வாங்கினவங்க மட்டும்தான் திமுக. இன்ஃபேக்ட் பல திமுக பிரமுகர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஓட்டு போட்டுருவோம் திமுகவுக்கு, ஆனால் எங்கள் பசங்களே போட மாட்டாங்களோன்னு ஒரு டவுட் வருதுங்க இந்த முறை. ஆமாம், பசங்களே விஜய். ஆனால் விஜய் இதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போகிறாரு? அவருக்கு அஜெண்டா என்ன? அவரோட கேண்டிடேட் யார்? அதே மாதிரி வின்னபிலிட்டி. ஏன்னா தமிழ்நாட்டில் அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ திமுக தோற்கடிக்க இப்போ டிசம்பர் மாதம் தாங்க தெரியும். டிசம்பர் மாதம் என்ன ஆகும்னா திமுகவை தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. நான் சொல்கிறேன் திமுக தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு திமுகவுக்கு ஓட்டு போடுறவன்னு ஒரு குரூப் இருக்குது. அது வந்து சந்தேகமே கிடையாது. திமுக ஓட்டுலாம் இல்லைன்னா சொல்ல வரல, தோக்க போகிறாங்கன்னு நான் சொல்ல வரல. திமுக வெளியேறணும்னு நினைக்கிறவங்க டிசம்பர் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. விஜய் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா அந்த மகளிர் வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் அவரை நோக்கி போகும். இல்லை அதிமுக தான் ஆப்ஷன் அப்படின்னா அதிமுக பக்கம் கொஞ்சம் சில ஓட்டுகள் போகும், சில ஓட்டுகள் திமுக பக்கம் போயிடும். எந்த ஓட்டுகள் நான் சொல்றேன்னா மைனாரிட்டி, அதே மைனாரிட்டி ஓட்டு இல்லைப்பா இவர் வரமாட்டார் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட போவோம். ஆனால் இப்போ திமுக கேரண்டி ஓட்டு கிடையாது, ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் வேணா போகும். திமுகவுடைய கேரண்டி ஓட்டு பிளஸ் கூட்டணி கட்சிகளுக்கும் ஸ்டெடி அப்படின்னு சொன்னா கூட ஸ்டெடியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எழுப்பிட்டு இருக்குல்ல. ஏன்னா சமீபத்துல ஆணவ கொலை அந்த இஷ்யூல கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவரே என்ன பண்றாரு, திராவிட கட்சிகள்லாம் என்ன செய்யறாங்க, களத்துக்கு இறங்கி போராடினாங்களா, நான் டைரக்டா அது விவாதத்துக்கே வைக்கிறேன் அப்படின்னு மேடைகள்ல எல்லாம் அடிச்சு பேசுறாரு. இப்போ என்ன ஆகுங்க உங்களுக்கு, இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வேளை வந்து இந்த ஒரு கல்ல 3 மாங்காய் அடிக்கிறதுக்கு ரெடியா இல்லைன்னா கம்யூனிஸ்ட் அவங்களும் யோசிக்கலாம்ல. இதே விஜய் காங்கிரஸுக்கு கேரளாவில் பெனிஃபிட் ஆறாருன்னா அதே விஜய் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெனிஃபிட் ஆகலாம்ல. ஓ விஜய் தனக்கு கம்யூனிஸ்ட் சொல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேக் ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்டேக் கம்மி. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறாங்க, திமுகவை எதிர்க்கிறாங்க. இங்க ஆணவ கொலை நடந்திருக்கு. ஒன்ஸ் நீங்க சொல்றத பார்த்தா காங்கிரஸ் அந்த ஆப்ஷனை எடுத்துக்கல அப்படின்னா கம்யூனிஸ்ட் எடுத்துருவாங்க. ஏன்னா ஸ்டார் கேம்பெயின் கிடைக்கிறாங்க. அதே மாதிரி அங்க வந்து கிறிஸ்டியன் வர்சஸ் முஸ்லீம்னு ஓட்டு வந்து தமிழ்நாடு கேரளாவில் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. சதர்ன் கேரளா, சென்ட்ரல் கேரளா அங்கெல்லாம் வாக்குகள் அப்படியே விஜய் வந்து வாங்கி கொடுத்துட்டாருன்னா பின்னாடி விஜய் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்ல. ஏன்னா அங்கே கேப்பே 4-5% தான். ஆமா கரெக்ட் எப்போதுமே. ஓகே, அதாவது விஜயால ஒரு 5% நகர்ந்துட்டாலே 3% நகர்ந்தா போதுங்க விஜய்னால. சோ அங்க ஒரு போட்டி இருக்கும். யாரு விஜய் எடுத்துக்கிறது அங்க வந்து அதே மாதிரி விஜய்க்கும் ஃபேன்ஸ் ஜாஸ்தி கேரளால. ஐயோ லாட் ஆஃப் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கு. அதுவும் கிறிஸ்டியன், அங்க கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் இந்துஸே 50%, ஆனால் ஓட்டர்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா முஸ்லீம்ஸ் எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் அதையும், ஏன்னா பினராயி விஜயனோட கடைசி தேர்தல். ஏன்னா கேசி வேணுகோபால் ஒரு பாதையை நோக்கி திங்க் பண்ணுறாருன்னா இவர் ஏன் திங்க் பண்ணக்கூடாது? திங்க் பண்ணக்கூடிய இடத்துல தானே இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே கலத்தி அப்படியே அதாவது இதெல்லாம் எப்போ சாத்தியமாகும்? விஜய் களத்துக்கு வரணும். வந்துட்டாரு சார், வந்துட்டாருலாம் சொல்லாதீங்க சார்.
காமராஜர் சிலை, அவர் வீட்டில் இருக்கிற காமராஜர் சிலைக்கு ஓட்டு மாலை போடுறார் சார். என்ன வரணும் சார். இங்கே நான் தான் இருந்தேன். நான் அந்த சாலையை கடந்து தான் போனேன். எந்த சாலை, எங்கள் பெரியார் சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த கடந்து தான் போனேன். நிறைய பேர் இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனால் நான் கேட்கும்போது நிறைய பேர் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வரணுன்னு இருந்தாங்க, வர முடியலங்க, எல்லாம் போலீஸ் நிறுத்திட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும் சார். கலைஞர் கருணாநிதிங்கிறவர் யார் சார்? அவரும் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்தார். ஆனால் எழுத்து, மக்களிடையே கான்டாக்டு. 13 வருஷம் எம்ஜிஆர் ஆட்சி போது கூட எவ்ரி மந்த் போராட்டம், ஏதோ ஒரு போராட்டம். அவர் களத்துக்கு வந்துடுவார். அவர் ஒரு குரல் கொடுத்தாருன்னா எல்லா மாவட்ட செயலாளர்களும், வட்ட செயலாளர்களும், எல்லாரும் வந்து நகர செயலாளர்களும் எல்லாரும் ரோட்டில் வந்து நிற்பாங்க. இலங்கைக்கு எதிராக என்னென்னமோ பண்ணுவார். அந்த மாதிரிலாம் பண்ணி தான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய வலுவான கட்சியாக இன்னைக்கு இருக்கு. என்ன நீங்கள் அந்த கட்சிக்கு மாற்றம் அமைக்கணும்னா, நான் வந்து ஃபார்ம் ஹவுஸில் உட்காந்துக்கிட்டு வெறுமை அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வெளில வரணும். அதனால எடப்பாடியார் வரல. வெளில எடப்பாடியார் டைமிங்கை பார்த்துன்னு வந்துட்டாரு. எடப்பாடியாருக்கு நல்ல க்ரௌடு வருதுன்றாங்க. ஓகே, எல்லாம் கட்சிக்காரங்களே வரலாம், மக்கள் சும்மா வேடிக்கை பார்க்க கூட வரலாம். ஆனால் கூட்டம் வருது. டெல்டாலேயே நல்ல கூட்டம் வந்திருக்கு, சவுத்துலேயும் கூட்டம் வருது. இப்போ கிருஷ்ணகிரிலாம் போகிறார். கிருஷ்ணகிரிலாம் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அதிமுகவோட கோட்டை கிருஷ்ணகிரிலாம். ஸோ அங்கெல்லாம் நல்லா கூட்டம் வரும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டாலினுக்கு கட்சி இருக்குது, கூட்டணி இருக்குது. அதிமுகவுக்கு பாஜகவோட இந்துத்துவ ஓட் பேங்க் அப்படியே வச்சுருக்காங்க. அந்த ஒரு 8-9% இருக்கும், அவங்களோட ஓட்டுனே இருக்கும், அது இருக்குது. ப்ளஸ் அவருடைய தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அதிமுக இரட்டையில ஓட்டு இருக்குது. அது தவிர ஆண்கள் ஓட்டு வருது. விஜய்க்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ஒரு அருமையான போட்டி, நமக்கு வந்து யார் வரப்போகிறாங்கன்னு இல்லை, அருமையான போட்டி. 30% யார் டச் பண்ணுறாங்களோ, 28% யார் டச் பண்ணுறாங்களோ அங்கே வின் பண்ணக்கூடிய எலெக்ஷனு. அந்த எலெக்ஷனை விஜய் அந்த மாதிரி நடத்துவாரா, இல்லை போதும் ஈச் அண்ட் எவ்ரி மந்த்ஸ் ஒரு மாற்றம் தெரியும் நமக்கு. ஜனவரி, டிசம்பர் தாண்டி ஜனவரி கிட்ட தான், அக்டோபர் கிட்டே ஆரம்பிச்சிருங்க. ஜனவரியில் வந்து எப்படியும் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாரு. இந்த முறை மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து 5000 ரூபாய் கொடுப்பாரு. உடனே எடப்பாடியார் கேட்பார், 5000 ரூபாய் இல்லை, நீ 5 வருஷத்துக்கு சேர்த்து 25000 ரூபாய் கொடுத்துருக்கணும் அப்படிம்பாரு. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்க போகுது. நாங்க வந்தா 20000 இல்ல, இந்த பேர் என்ன சொல்றாரு, நாங்க வருஷம் கொடுவாங்க 5000 ரூபாய். ஆனா அதே மாதிரி திரு மு க ஸ்டாலின் அவர்களே 5000 பத்தாது, 25000 குடும்பத்திற்கு கொடுக்கணும். ஏன்னா 5 வருஷம் நீங்க கொடுக்கல எலெக்ஷனுக்கு. இதெல்லாம் வந்து செம்மையா இருக்கும் இந்த டிராமாலாம். இதுக்கு நடுவில் உள்ள விஜய் பூந்து ஏதாவது பண்ணோம், அதெல்லாம் பண்ணுவார்னு பார்க்கலாம் சார். உண்மையாவே நம்மளும் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கோம். ஒவ்வொரு மந்த்ஸுக்கும் பொலிட்டிக்கல் சர்வீஸில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி, வணக்கம். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.